ஆதி பாரதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மித்ராவும் சுதாகரும் திட்டம் போட்டு ஆதியோட அம்மா ஃபோட்டோவில் இருந்த தாலி செயினை எடுத்துகிட்டு போய் அடகு கடையில் வச்சிடுறாங்க. இந்த தாலியை வச்சே மனோவையும் அபியும் பிரிச்சிடலாம், பாரதியும் ஆதியும் பிரிச்சிடலாம். மனோ பேர்லையும் பாரதி பேர்லையும் திருட்டு பழியை சுமத்தலான்னு நினச்சிக்கிட்டு மித்ராவும் சுதாகரும் ஒரு புது திட்டம் போடுறாங்க. மீனா, நீ போய் ஆதிக்கிட்ட தாலி செயினை வாங்கிட்டு வா, மெருகு போடலான்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட மீனாவும் வந்து ஆதிக்கிட்ட தாலி செயின் கேட்குறாங்க. ஆதியும் ஓ அப்படியா, சரி இருங்க எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி போய் கபோர்டை நீக்கி பார்க்குறாங்க. அங்கே ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. ஃபோட்டோவில் இருந்த தாலி செயினை காணான்னு தேடுறாங்க. எங்கேயாவது வச்சிருக்க போகிறீங்க, மறந்து வச்சிருப்பீங்க பாருங்க ஆதி, அங்கே தான் எங்கேயாவது இருக்குங்கிறாங்க மீனா. எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டு இங்கே எங்கேயுமே காணாங்கிறாங்க. அதே பதட்டத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆதியை பார்த்ததும் மித்ரா ஓடி வந்து என்ன ஆதி, என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியாத மாதிரி கேட்குறாங்க. ஆதியோட அம்மா தாலி செயினை அங்கே கபோர்டில் தான் வச்சுருந்தாங்களாம், அதை காணோம், இப்போ தேடிக்கிட்டு இருக்காரு ஆதிங்கிறாங்க மீனா. இதை கேட்டுதான் மித்ரா ஐயோ தாலி செயினா காணுமா, இந்த ரூமுக்கு யார் அடிக்கடி வருவா, யாரும் இங்கே எடுக்கிற மாதிரி தெரியலையே, குழந்தைங்க வருவாங்க, பாரதி வருவாங்க, நான் வருவேன், ஆனால் எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாதே, அண்ணா உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சுதாகர் கூப்பிட்டு கேட்குறாங்க. சுதாகர் வந்ததும் என்னது தாலி செயினை காணுமா, இந்த வீட்டில் இப்படி ஒரு திருட்டு இது நாள் வரைக்கும் நடந்தது இல்லையே, சரி சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு பாரதியை கூப்பிட சொல்கிறாங்க. பாரதி வந்து நிற்கிறாங்க. பாரதி கிட்ட கேட்குறாங்க சுதாகர், என்ன பாரதி, ஃபோட்டோவில் மாட்டியிருந்த தாலி செயினை காணோம், நீங்கள் உங்கள் குழந்தைங்க தான் இந்த ரூமுக்கு கேஷுவலாக வந்து போயிட்டு இருப்பீங்க, சத்தியமாக அந்த குழந்தைங்க தாலி செயினை எடுக்க வாய்ப்பே கிடையாது, ஒருவேளை நீங்கள் கிட்ட அந்த தாலி செயினை எடுத்தீங்களான்னு சுதாகர் நேரடியாகவே கேட்குறாங்க. இதை கேட்டதும் அப்படியே பாரதி கொதிச்சு போய் நிற்கிறாங்க. என்ன சொன்னீங்க, எதுக்கு இப்படி திருட்டு பழி சுமத்துறீங்க, நீங்கள் ஏதாவது கண்ணால் பார்த்தீங்களாங்கிறாங்க. அது இல்லை பாரதி, காலையில் ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா, அதை வச்சு ஒரு சந்தேகத்தில் பேரில் தான் நான் கேட்குறேங்கிறாங்க சுதாகர். எது சந்தேகத்தின் பேரில் கேட்குறீங்களா, பார்த்து பேசுங்க, யாருக்கிட்ட பேசுகிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பேசுங்கிறாங்க பாரதி. என்ன பாரதி, ஃபைனான்சியர் வந்து உங்ககிட்ட பணம் கேட்டார், 2 லட்சம் ரூபா பணம், ஒரு காசா 2 காசா, 2 லட்சம் சாயந்தரத்துக்குள்ளே கெடுவு கட்டி அவர் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவருக்கு பயந்து ஒருவேளை இந்த தாலி செயினை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அடமானம் வச்சு பணத்தை பிரட்டி அவருக்கு கொடுக்குறக்காக கூட நீங்கள் எடுத்திருக்கலாம், மெதுவாக சொல்லிக்கலான்னு கூட சமாளிச்சுக்கலான்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். அந்த ஒரு காரணத்தை வச்சு தான் நான் உங்ககிட்ட இந்த தாலியை நீங்கள் தான் எடுத்தீங்களான்னு கேட்குறேங்கிறாங்க சுதாகர். இதை பாருங்க, எல்லாம் திருடித்தான் நான் பணத்தை கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது, என்னோட கடனுக்கு என் கழுத்தில் இருக்கிற செயினை கொடுத்தாவே கொடுக்க வேண்டிய கடனை விடவே மிச்சமாக பணம் இருக்கும், அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக ஆதி அம்மாவோட நினைவாக வச்சிருக்கிற அந்த தாலி செயினை போய் எடுத்து கொடுக்க போகிறேன், என் பேரில் திருட்டு பழி சுமத்தணுங்கிறக்காக நீங்கள் இப்படி எல்லாம் பேசுகிறீங்களான்னு கேட்குறாங்க பாரதி. இல்லை பாரதி, சூழ்நிலை மனுஷனை எப்படி வேணாலும் மாற்றுங்க, பணம் இருக்கே அது பாதாள வரைக்கும் பாயும், அதனால தான் நீங்கள் ஒருவேளை கடனில் சிக்கி தவிக்கிறீங்க, வேறு வழி தெரியாமல் அப்புறம் சொல்லிக்கலான்னு சொல்லி கூட நீங்கள் எடுத்துருக்கலாம் இல்லையா, அந்த சந்தேகத்தின் பேரில் தான் நான் கேட்டேன், இதனால என்ன தப்பு, உங்களுக்கு பணம் தேவைப்படுது, நீங்கள் எடுக்க வாய்ப்பு இருக்குதுங்கிற காரணத்தினால தான் நான் கேட்குறேன், எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு அந்த தாலியை எடுத்து தான் பணம் சேகரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அதனால நாங்கள் யாரும் அதோட வாய்ப்பே இல்லை, ஃபைனான்சியர் வந்து கேட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த தாலியை காணானதும் உங்கள் பேரில் தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குதுன்னு சுதாகரும் மித்ராவும் சொல்லும்போது பாரதி முறைக்கிறாங்க. அவங்க முறைக்கிறத பார்த்த மித்ரா பாரதிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. என்னென்ன போய் போய் பாரதியை சந்தேகப்படுறீங்க, பாரதியெல்லாம் அப்படி எடுக்கக்கூடிய ஆள் கிடையாது, நீங்கள் தேவையில்லாமல் பாரதி மேலே சந்தேகப்படாதீங்க, வேறு யாராவது எடுத்தாங்களோ என்னவோ அப்படின்னு மித்ரா பாரதிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை பார் மித்ரா, நீ பாரதிக்கு சப்போர்ட் பண்ணதெல்லாம் போதும், தரம் தெரியாமல் ஆளுங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ண, பணத்தை கொடுத்தேன்னு சொல்லி மனோ கிட்ட கொடுத்தாங்களா, மனோவும் தடத்தில் போகிறவனுக்கு பணத்தை கொடுத்துட்டாங்களாம், கடன் அடைக்க மாட்டாம நம்ம வீட்டு வாசலில் வந்து கடங்காரன் நின்று சத்தம் போட்டுட்டு போனது நீயும் தானே பார்த்த, சாயந்தரத்துக்குள்ளே பணம் கொடுக்கணும்னு வேற சொல்லியிருக்கான் அந்த கடங்காரன், அந்த ஃபைனான்சியருக்கு இவங்க எப்படி பணத்தை கட்டியிருப்பாங்க, அவன் இன்னும் வரலையெல்லாம் சந்தேகமாக இருக்குதில்லைங்கிறாங்க சுதாகர். ஆனால் அதுக்காக ஆதியோட அம்மா தாலியை எடுத்து அடமானம் வச்சு பணம் வாங்கியிருப்பாங்கன்னு நீ சொல்ல வரியான்னு கேட்குறாங்க மித்ரா. ஆமாம் மித்ரா, என்னோட சந்தேகம் அப்படித்தாங்கிறாங்க சுதாகர். அப்படி இருக்க வாய்ப்பில்லை, சரி எதுக்கும் மனோவையும் பாரதியும் கூப்பிட்டு கேட்குறேன்னு சொல்லி சுதாகர் மனோ பாரதி 2 பேர்த்து பேர்லையும் கேட்டுட்டு இருக்கும்போது மனோ சுதாகர் கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் அக்கா இவ்வளவு நாளாக இந்த வீட்டில் இருக்காங்க, என்னைக்காவது ஒரு நாளில் அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்களா, இப்படி ஒரு திருட்டு பழியை அநியாயமாக சுமத்துறீங்களே, எங்கள் அக்கா அப்படி ஒன்றும் பணத்துக்காக தாலியை எடுக்கிற ஆள் கிடையாது, எல்லாம் என்னோட தப்பு தான், அக்கா பணம் கொடுக்க சொல்லி 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க, ஆனால் நான் தான் என்னோட ஃப்ரெண்டுக்கு உதவலாமேன்னு நினச்சி நான் கொடுத்துட்டேன், அவசரப்பட்டு கொடுத்தது என்னோட தப்பு, அந்த பணத்தை எப்படியாவது பிரட்டி அந்த ஃபைனான்சியருக்கு கட்டலான்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் ஃபைனான்சியர் ஏன் இப்படி திருதுப்புன்னு வந்து பணத்தை கேட்டாருன்னு தெரியல, சரி வேறு எங்கேயாவது பிரட்டி நம்ம வாங்கி கொடுத்துடலான்னு நினச்சி அக்கா கிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் என்னோட ஃப்ரெண்டை பார்க்குறக்காக நான் வந்தேன், இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கள் அக்காவுக்கும் அந்த தாலிக்கும் சம்மந்தம் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க மனோ. போது நிறுத்துடா, சரி அந்த ஃபைனான்சியர் நம்பரை கொடு, நான் அவர்கிட்ட பேசி பார்க்கணுங்கிறாங்க
சுதாகர், அவர் நம்பர் உங்களுக்கு எதுக்கு? நீங்க என்ன அவர்கிட்ட பேச போறீங்கன்னு பாரதி கேட்குறாங்க. ஏன் பாரதி, ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? நீங்க தான் அந்த தாலியை எடுக்கல, ஃபைனான்சியருக்கு இன்னும் பணம் கொடுக்கல. ஆனா இன்னும் ஃபைனான்சியர் உங்களை கூப்பிட்டு கேட்காது எங்களுக்கு சந்தேகமா இருக்குல்ல. அப்போ ஃபைனான்சியருக்கு நீங்க எந்த வகையில வச்சு பணத்தை கொடுத்தீங்க நாங்க தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க சுதாகர். என்னங்க பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? இன்னும் நாங்க ஃபைனான்சியருக்கு பணமே கொடுக்கல. பணத்துக்காகத்தான் நாங்க அங்க இங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம்னு சொல்றாங்க பாரதி. மனோவும் அதான் சொல்றாங்க. இதையெல்லாம் நான் நம்புற மாதிரி தெரியல. முதல்ல ஃபைனான்சியர் நம்பர் கொடுங்கன்னு சொல்றாங்க. மனோ ஃபைனான்சியர் பாண்டியனோட நம்பரை கொடுக்குறாங்க. சுதாகர் பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி, என்ன ஃபைனான்சியர் சார், நாங்கள் பாரதி வீட்டில் இருந்து தான் பேசிட்டு இருக்கோம். பாரதியை காலையில் வந்து பணம் கேட்டீங்க, அவங்க பணம் எப்போ கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. அட, பாரதியோட பணம் அப்போவே வந்துருச்சு, அவங்க தம்பி மனோ தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆமாம், நீங்கள் யார் சார் இதை பற்றி கேட்குறீங்கிறாங்க. நான் அவங்க வீட்டில் இருக்கிற, என் பேர் சுதாகருங்கிறாங்க. ஓ அப்படியா சார், பாரதியோட தம்பி மனோ வட்டி முதலையும் கொடுத்துட்டு போயிட்டார் சார். இனி அவங்களுக்கு எனக்கு எந்த வரவு செலவும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க பாண்டியன். இதை கேட்டு சுதாகர், ஓஹோ அப்படியா, ஆனால் உங்களுக்கு இன்னும் அவங்க பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஃபோனை வைங்க சார், தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம், நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க சுதாகர். பாட்டியா பாரதி, நீ பணத்தை தெரியாதனமாக கொண்டு கட்டியிருக்க. ஃபைனான்சியர் என்ன பொய்யா சொல்லுவார்? வாங்கின பணத்தை இல்லைன்னா சொல்லுவார், வாங்கிட்டேன்னு சொல்கிறார் பாரு. என்னடானா இன்னும் ஃபைனான்சியருக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்கிற, இதில் யார் பேச்சை நம்புறது? கடன் கொடுத்தவன் கடன் வாங்கிட்டேன்னு சொல்கிறான். அப்போ உங்களுக்கு தானே லாபம். அந்த பணத்தை நீங்கள் எப்படி புரட்டி கொடுத்தீங்க? இந்த தாலியை அடமானம் வச்சு தானே கொடுத்தீங்க, உண்மையை சொல்லுங்கன்னு சுதாகர் மறுபடியும் மிரட்டுறாங்க. அப்போ பாரதி சொல்கிறாங்க, இதை பாருங்க சுதாகர், தேவையில்லாமல் என் பேரில் பழிய போடாதீங்க. ஆதியோட அம்மா தாலியை எடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. ஆதி உயிர்க்குயிராக நேசிக்கிற அவங்க அம்மாவோட தாலியை, அவங்க நினைவாக வச்சிருக்கிற அந்த தாலியை நான் எப்படி போய் தொடுவேன்? நீங்களே எல்லாரும் அதை எடுத்து வச்சுக்கிட்டு ட்ராமா பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னு கேட்டால் ஆதியோட அம்மா தாலியும் என்னோட தாலியும் ஒரே அளவு ஒரே மாதிரி. பார்க்குறீங்களா? எடுத்து காட்டட்டுமா? அந்த தாலிக்கும் இந்த தாலிக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு நீங்களும் பார்க்குறீங்களா? திருப்பி கேட்கவும் மித்ராவும் சுதாகரும் மூக்கு குடைஞ்சு நிற்கிறாங்க.